வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து நாளை முதல் படிப்படியாக சற்று வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜூன் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு வருகிற ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஜூன் 22ஆம் தேதி முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 22ஐ விட ஜூன் 23, 24, 25, 26ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்கள் வரை சென்று தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக தமிழகத்தில் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே லேசான மிதமான மழை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி, கணவாய் பகுதிகளில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மேலும் வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு ஜூன் 26ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக ஒடிசா அருகே வலுவடைந்து அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஒடிசா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு ராஜஸ்தானுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஜூன் 22ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆங்கங்கே கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. சென்னை மாவட்டத்தை முற்றிலுமாக இன்று ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு, வெப்பச்சலமழை, லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை, கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமழை, ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு, ஆங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை சுற்று வட்டாரங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே லேசான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மேற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது.
மேலும் கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கரூர் மாவட்டத்தை ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூருக்கு லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டைக்கு லேசான சாரல் தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம், பழனி, திண்டுக்கல்லில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சி கணவாய்க்கு ஜூன் 21 வரை லேசான சாரல் மழை விழுந்தாலும் ஜூன் 22 நள்ளிரவுக்கு பிறகு ஜூன் 23 அதிகாலையிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் 22 நள்ளிரவுக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக ஜூன் 22 வரை லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கனமழையாகவும் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று காஞ்சிபுரம், வேலூர், தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை இன்று முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு இன்று பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வேணால் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த மாவட்டங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும், தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் லேசான மிதமான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை, தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழை பொழிவாக இன்று ஜூன் மாதம் 20 கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 21 தமிழகத்தில் வெப்பச்சலன பரப்பில் அதிகரித்து ஆங்காங்கே தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னைக்கும் நாளை ஜூன் 21 மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 22 முதல் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலன தொடர்ந்து மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23 தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23 ஜூன் 24 தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து தொடர் மழையாக விட்டுவிட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், கிணத்துக்கடவு சுற்று வட்டாரங்கள், மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து ஜூன் 23, 24, 25, 26 வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு அரியலூர், பெரம்பலூர், மேலும் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி இந்த சுற்று வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும். வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 23, 24 தேதிகளில். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 24 விட 25, 26 தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு ஜூன் 24 விட ஜூன் 25, 26 தேதிகளில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக
இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிழக்கு பகுதி மேலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. வருகிற ஜூன் 25ஆம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 22, 23, 24 தேதி வரை பெரும்பாலும் ரத்தினபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ஹம்பந்தோட்டை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 21, 22, 23 தேதிகளில் மேலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வருகிற ஜூன் 25ஆம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாகும். கிழக்குள்ள மாகாணங்கள் திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்கிளப்பு, ஹம்பந்தோட்டை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனமழை தொடர்ந்து 25ஆம் தேதி வரை கிடைத்தாலும் 25ஆம் தேதிக்கு பிறகு 26, 27 தேதிகளில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் 25ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். 27, 28, 29 தேதிகளில் கிழக்கு பகுதி மட்டுமே மேற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்கள்லாம் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஜூன் 25ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் குறைந்த அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 1 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 40 நிமிடம். வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.